ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாத்தையும் கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் பார்க்க போறோம். இதுல பார்த்தீங்கன்னா ஏபிசி இந்த 3மே வந்து 3 பேரும் சேர்ந்து எவ்வளோ டேஸ்ல ஒர்க் செய்றாங்க அப்படின்னு சொன்னா 6, 8, 12 ஓகேவா? ரெஸ்பெக்டிவா அவங்கவங்க ஒர்க்க செஞ்சு முடிக்கிறாங்க. இப்போ எண்ட் வேணும் அவங்க எல்லாருக்கும் சேர்த்து எவ்வளோ சேலரி கையில குடுக்குறாங்கன்னா ₹1350 வந்து குடுக்குறாங்க. இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா பியோட ஷேர் எவ்வளோ? பிக்கு மட்டுமே எவ்வளோ இந்த இது பங்குல வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இத நம்ம பார்த்தோன்னே என்ன நினைப்போம், எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஈக்குவல் பண்ணி இத கூட டிவைட் பண்ணா நம்ம அப்படி ஆன்சர் கிடைக்கும்னு நினைப்போம். அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், 1 யூனிட் ஆஃப் ஒர்க் அதாவது 1 டே ஒர்க் எவ்வளோ அவங்க 1 டே எவ்வளோ ஒர்க் செஞ்சிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், 6, 8, 12 இதுக்கு மூணுத்துக்குமே எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 2 3s are 6, 2 4s are 8, 2 6 are 12 ஓகேவா? அடுத்து 2 டேபிள் திருப்பி போடுங்க. 2 3s are 6, 2 1s are 2 ஓகேவா? அடுத்து 3 டேபிள்ஸ் போட்டோம்னா 3 1s are 3, 2 1 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 2 இன்டூ 2 இன்டூ அடுத்து இந்த 2 இன்டூ அடுத்தது கடைசியா இந்த 3 போடுறேன். எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா 2 2s are 4, அடுத்து 2 3s are 6 ஓகேவா? 4 6 are 24 ஆன்சர் அதாவது எல்சிஎம் மட்டும் தான் இதுவரை கிடைச்சிருக்கு. இப்போ யூனிட் ஆஃப் ஒர்க் எவ்வளோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா இதுல பாருங்க 24 எல்சிஎம் கிடைச்சிருக்கு. அப்போ நம்ம இந்த 6 கூட எதை மல்டிப்ளை பண்ணா இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா நமக்கு 24 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுவோம். அப்போ இது கூட 4 6 ஆர் 24 4 8 எவ்வளோ 8 கூட 3 8s ஆர் இந்த 24 அதாவது எல்சிஎம் கிடைச்சு 24 ஓகேவா? இது வந்து தனியா எடுத்து பண்றதுக்கு நான் அப்படியே டைம் சேவிங்க்கு அப்படியே பண்றேன் ஓகேவா? அடுத்து 12 கூட 2 மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 24 கிடைக்கும். இதுதான் என்னது ஏ பி சி 3 பேர் கூட 1 டே ஒர்க் புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த 3 அதாவது ரேஷியோ ஆஃப் ஒர்க்னு கூட சொல்லலாம் 4:3:2 இது மூணுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 9 ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் இந்த 9ஓட பட் டோட்டல் சேலரி அமௌண்ட் இருக்குல்ல டோட்டல் சேலரி டிவைட் பண்ணணும் 1350 டிவைடட் பை இந்த ஓகேவா? அப்போ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்கும் 150 இது கிடைக்கும். ஓகே, அடுத்தது இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் இப்போ நம்மளுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபைனல் ஸ்டெப்ல இருக்கும். பியோடைய அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டுருக்காங்க. பியோட அமௌண்ட் எடுத்தா நம்ம இந்த இதை வந்து மெயினா இருக்கக்கூடிய டேஸ் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. இங்க நம்ம யூனிட் 1 டே யூனிட் கண்டுபிடிக்கோம்ல அதுல இது ஏ இது பி இது சி நம்மளுக்கு என்ன கேட்டுருக்காங்க பியோடைய அமௌண்ட் தானே கேட்டுருக்காங்க. பிக்கு என்ன ரேஷியோ 3 150 அதாவது நம்ம டோட்டல் சேலரி அதாவது டோட்டல் அமௌண்ட் டிவைடட் பை யூனிட் ஆஃப் ஒர்க் டோட்டல் யூனிட் ஆஃப் ஒர்க் இருக்கு இல்லையா அதை கண்டுபிடிச்சு டிவைட் பண்ணி வச்சிருக்கிறதுனால பியோடைய யூனிட் ஆஃப் ஒர்க் நமக்கு என்ன கிடைக்கும் 450 டே சாரி 450 ஓகே 450 பீஸ். அப்போ பியோடைய ஒன் டே சேலரி எவ்வளோ 450. இதே மாதிரி தான் ஒவ்வொன்றத்தையும் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஏயோட சேலரி எவ்வளோன்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்க என்ன எழுதுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.